ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிஷ் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஏன்னா நீங்கள் அதிகமாக முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப டார்க் ஆயிரும். அதனால் அப்புறமேல் நம்ம அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் குக்கிங் ஒயின் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கையை நல்லா கழுவிட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே நல்லா அந்த இறைச்சியில் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. சிக்கனை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ½ an hour இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ½ an hour மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ½ an hour விட்டுறலாம், ரெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ½ an hour போல் ஆகிருக்கு. இப்போது நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்தா இந்த டிஷ்க்கு ருசியாக இருக்கும். இது எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை. லேசாக கொஞ்சம் வாசனை ஏற ஆரம்பிக்கும் போதையே நம்ம இதை கோழி சேர்த்துக்கலாம். இப்போ கோழி பீசஸை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பீசஸாக சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிட்ட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட பாருங்கள். எவ்வளோ கோழி பாய்க்கிறீங்களோ, இப்போ நான் 1 கிலோ கோழி பாய்க்கிறேன். 1 கிலோ கோழி எவ்வளோ பெரிய சட்டி பாய்க்க முடியுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாய்ச்சிக்குங்க சட்டி. இப்போ இந்த கோழிலாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணும் போது கீழே அதோட ஜூஸ் இன்னும் கொஞ்சோண்டு இருக்கும், அதை வீசிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த பானையில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் மிச்சத்தில். இதை வச்சுருங்க, அப்புறமேல் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த கோழியை வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது. அப்போ நீங்கள் இடையில கிண்டலைனா கூட பரவாயில்ல. இதே நீங்கள் இரும்பு சட்டியில் செய்கிறதா இருந்துச்சுன்னா அடிக்கடி திறந்து கிண்டிக்குங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த கோழியிலேருந்து தண்ணி வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு வச்சுருக்க சொன்னால அந்த ஜூஸ் அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அப்படியே இதில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த சாஸ் திக்காக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் டார்க் சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. 2வது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நான் இதில் உப்பு பாய்க்கல. ஏன்னா எல்லா சாஸ்லேயும் உப்பு இருக்கிறனால நான் தனியாக அதில் உப்பு போடலை. ஓகே, இப்போ அடுத்தது பட்டன் மஷ்ரூமை கழுவி இந்த மாதிரி 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கோழி ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பட்டன் மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா கோச்சி வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு சாஸ் திக்கா இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சோண்டு டார்க் சோயா சாஸும் ஆட் பண்ணுறேன். அப்படியே அந்த குக்கிங் ஒயினையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். என்னோடய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக நிறையா சாஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. ஓகே, இந்த டிஷ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் ஐட்டம் ஸ்ப்ரிங் ஆனியன். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆக வெட்டி வைக்க போகிறோம். இதில் அந்த காம்பு பக்கெட்டு இருக்குல்ல, அதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பச்சைலாம் மேல் பக்கெட்டு இருக்குதுல்ல, அதை கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு சைட்டு உள்ள, அதாவது அந்த லைட் க்ரீனாக இருக்குதுல்ல அந்த காம்பு பக்கெட்டு, அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுறலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் போதும். லேசாக ஒரு வாசம் ஏறும். அது ஏறினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்,
கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை லேசாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். எதுக்குன்னா இந்த சாஸை வந்து, அதாவது இந்த சிக்கனோட சாஸை வந்து திக்காக்கிறதுக்கு. இவ்வளோதான் கார்ன்ஃப்ளவர் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லேசாக ஓட்டிட்டு ஒரு கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் இது இருக்குதுல்ல, ஸ்ப்ரிங் ஆனியன், இந்த டார்க் பச்சை, அதை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணோடனே கிண்டி விட்டுட்டு அடுப்பு அடைச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோடனே அந்த சாஸ் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தான். என்ன, இதை செய்ய முன்னுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு நிறைய ஜாமான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.